ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. விழுக்காடு புகையிலை எச்சரிக்கை படங்களை வெளியிடக் கோரி 10ஆம் தேதி பசுமை தாயகம் போராட்டம். மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. ஏமனில் இருந்து தமிழர்கள் உட்பட 185 பேர் நாடு திரும்பினர். உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்பு. ஊட்டச்சத்துகள் குறித்து இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆய்வு நடத்தப்படவில்லை என தகவல். கூடலூரை அடுத்த முதுமலையில் பசுமை திரும்புவதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. ஆம்பூர் அருகே சிறிய ரக சரக்குந்து தீப்பிடித்து எரிந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். குற்றாலத்தில் சித்திரை விசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். நிலச்சரிவு காரணமாக 5வது நாளாக மூடப்பட்டது ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சைதை ரவி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். ஆக்ராவில் வீட்டில் எரிவாயு உருளை வெடித்து 2 பெண்கள் பலி, 3 பேர் படுகாயம். இந்தியாவில் 5ல் 1 பங்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்க தகுதியற்றவர்கள் என ஆய்வில் தகவல். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.